ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா க்ரீன் ஃப்ளோரைட். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ஒரு ஜெல்லி மாதிரி, ஆனால் லைட் க்ரீனில் நேச்சுரலி ஃபார்ம்ட் ஸ்டோன்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே கொஞ்சம் ஏதான ஒரு நேச்சுரலி ஃபார்ம்டுங்கிறதுனால ஏதான ஒரு ஷேப் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த க்ரீன் ஃப்ளோரைட் ஒன்று க்ரீன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், புதன் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லை? அதே மாதிரி க்ரீனுன்னாலே கலர் தெரப்பியில் பணம்னு சொல்லுவோம். க்ரீனை மேனிஃபெஸ்டேஷன், நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம் இல்லை? பச்சை கலர்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான். அப்போது ஏன்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. யாராவது நம்ம சிக்னலில் கூட லைட்டுன்னா நம்ம க்ரீன் லைட்னா ஓகே சொல்கிற மாதிரி எடுத்துக்கணும். நம்ம நிறைய பேர் ஜோக்காட்டிவாக சொல்லுவோம், க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சா நீங்கள் போகலாமா அப்படின்னு. அந்த மாதிரி க்ரீனுனாலே நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி இல்லையா? ஸோ கலர் தெரப்பிலையும் அது நல்லது. ஆனால் இந்த க்ரீன் ஃப்ளோரைட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, புத்தி கூர்மைக்கு, படிக்கிற பசங்களுக்கு, ஈவன் தொழிலில் நீங்கள் டக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆணி அடித்த மாதிரி ஒரு மெமரி இருக்கும் அவங்களுக்கு. எப்பயோ படித்ததெல்லாம் கூட இப்போ சொல்லுவாங்க, எப்படிங்க இவ்வளோ மெமரி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான மெமரி பவர், ஞாபக சக்தி கொடுக்கறதுக்கும், அந்த ஞாபக சக்தி இப்போ கொஞ்சம் சிலதெல்லாம் நம்ம கொஞ்ச நாள் ஞாபகம் வச்சுருப்போம், அப்புறம் மறந்துடுவோம். ஆமாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவோம்ல. ஞாபகத்தை ஸ்டேபிளாக நமக்கு எப்போவுமே வச்சுருக்கிற மாதிரி ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்குமே இது உதவும். க்ரியேட்டிவிட்டி, அதாவது நம்மளுடைய மைண்டில் புது புது ஐடியாக்கள், புது புது யோசனைகள், பிஸ்னஸ்னாலும் சரிதான், இல்லை ஒர்க்குனாலும் சரிதான், வீட்டை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னாலும் சரிதான். வீடு தானே அப்படின்னா அதுதான் இருக்கிறதுல டஃபஸ்ட்டு ஜாபு. எல்லார் தேவைகளையும் பூர்த்தி செய்யணும், வீட்டை கவனிக்கணும், சமையலை பார்த்துக்கணும், உடலுக்கு வந்தால் அதை பார்த்துக்கணும். அது இருக்கிறதுல டஃபஸ்ட்டு ஜாப் வீட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது தான். அந்த மாதிரியான அதில் புதுசாக சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டை அத்தனை அழகாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வீட்டையும் பார்த்துப்பாங்க, வேலைக்கும் போயிட்டு இதையும் அப்படி சைமல்டேனியஸாக சமாளிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் சில பேர் பிஸ்னஸும் செய்வாங்க, வேறு இடத்துல வேலையும் செய்வாங்க, சைட் பை சைடு கொஞ்சம் பிஸ்னஸ் பிக்கப் ஆனவுடனே வேலையை விட்டுடுவாங்க. இப்படியெல்லாம் புது புது க்ரியேட்டிவிட்டி, அந்த பிஸ்னஸில் புதுசாக வேலை செய்யும், வேலையில் புதுசாக வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு வீட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு புதுமையான கையாளும் ஆளுமை திறனை கொடுக்கக்கூடியது இந்த க்ரீன் ஃப்ளோரைட். அதுக்கப்புறம் எனக்கு புரியுதுங்க, ஆனால் என்னால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. நான் எங்கேயாவது வேர்ல்டில் போயிடுறேன், இல்லை அப்படியே கிளாஸ் எடுக்கும்போது சில பேருக்கெல்லாம் புக்கை திறந்து வச்சோடனே அப்படி ஒரு தூக்கம் வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி புக்கை திறந்து வச்சோடனே தூக்கம் வரும். கான்சன்ட்ரேஷன் இல்லை, உட்காந்துட்டு தான் பார்த்துட்டே தான் இருப்பாங்க, ஆனால் மைண்ட் எங்கேயோ ஓடிட்டே இருக்கும். கிளாஸ் கவனிக்க முடியாது, இல்லை ஏதாவது கோர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது கவனிக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஈவன் பூஜை செய்யும் போது கூட, ஒரு சமையலில் கூட உப்பு போட்டோமா இல்லையா, காரம் போட்டோமா இல்லையோ, எதுக்கும் ஒன்று போட்டு வைப்போம், ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் போட்டு வைக்கிறது தான் சம்டைம்ஸ் நம்ம பண்ணுறோம். அப்படிலாம் இல்லாமல் நம்ம செய்யும் செயலில் கான்சன்ட்ரேஷன், கற்றுக்கும் போது கான்சன்ட்ரேஷன், வண்டி ஓட்டும் போது கான்சன்ட்ரேஷன், கவனம் சிதறாமல் இருக்கிறதுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கும் இது உதவும். ஸோ அப்போது இது பெருமளவில் உங்களுக்கு படிக்கும் குழந்தைகளுக்கு, புதன் சம்மந்தப்பட்டதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா உதவும். இப்போ நீங்கள் படிப்பு மட்டுமல்ல, ஒரு நாட்டியம் கற்றுக்கலாம். இப்போலாம் டான்ஸ், பாலிவுட் டான்ஸிங், இந்த டான்ஸிங், சினிமா டான்ஸிங் அடிச்சு தூள் கிளப்புறாங்க பசங்க. அந்த மாதிரியான பசங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஞானம், புது புது ஸ்டெப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு, புதுசாக பாட்டில் நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு, வரைகிறத நம்மளுடைய கற்பனை திறனை வளர்க்குறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இது உதவும். க்ரீன் ஃப்ளோரைட் இது எப்போவுமே போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, எப்போ தேவையோ அப்போ போட்டுக்கிட்டால் போதும்.